பண ஆசையே எல்லா தீமைக்கும் வேறாய் இருக்கிறது என்பதற்கு ஒரு சின்ன நிஜமாய் நடந்த ஒரு இன்சிடெண்ட்டை உங்களுக்கு நான் கோட் பண்ணுறேன். அது அப்போஸ்தலர் அதிகாரத்தில் 24ஆம் அதிகாரத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஒரு முறை பவுல் ஃபெலிக்ஸ் என்று அழைக்கப்படுகிற ஒரு தேசாதிபதி முன்பாக கொண்டு போகப்பட்டார். அப்பொழுது பவுல் ஃபெலிக்ஸின் இடத்துல நிறைய காரியங்களை குறித்து பேசினார். கிறிஸ்துவை குறித்தும், நீதியை குறித்தும், இச்சையடக்கத்தை குறித்தும், இனி வரும் நியாய தீர்ப்பை குறித்தும் பேசுகையில் ஃபெலிக்ஸ் பயமடைந்து, நீ போகலாம், எனக்கு சமயமான போது உன்னை அழைப்பிப்பேன் என்று சொல்லி பவுலை அனுப்பிவிட்டான். மேலும் பவுல் விடுதலை பண்ணப்படும்படி தனக்கு அவன் எப்படியாவது பணம் கொடுப்பான் என்று நம்பிக்கை உள்ளவனாய் இருந்தான். அது நிமித்தம் அவன் அந்த ஒரு முறை மாத்திரம் அல்ல, பல முறை பவுலை அழைத்து அவன் பேசுகிறான். இப்ப பாருங்களேன், இவனுக்கு தெளிவாக நீதி என்றால் என்ன, இச்சையடக்கம் என்ன, இனி வருகிற நியாய தீர்ப்பு, நன்மை செய்ய வேண்டும், இப்படிப்பட்ட காரியங்களை குறித்து சொல்லப்பட்ட பொழுதும் அவனுடைய குறிக்கோள் எல்லாம் எதில் ஆழமாய் இருந்தது என்றால், எப்படியாவது எனக்கு பணம் கிடைக்காதா என்ற ஒரே எண்ணம் தான் அந்த தேசாதிபதிக்கு இருந்தது. ஒரு பெரிய தேசத்தை ஆளும் பொறுப்பு அவனிடத்துல கொடுக்கப்பட்டிருந்தும் அவன் பணத்தின் மேல் அதிக பற்றுள்ளவனாக இருந்ததுனால அவனுக்கு கொடுக்கப்பட்ட அந்த ஒரு வாய்ப்பு, அவன் மனம் திரும்ப வேண்டும் என்பதற்காக தேவன் அவனோடு கூட பேசின அந்த வார்த்தைகளுக்கு அவன் முக்கியத்துவம் கொடுக்காமல் பணத்தின் மேல் அவனுடைய கான்சன்ட்ரேஷன் இருந்ததுனால அன்னைக்கு அவன் மனம் திரும்பக்கூடிய வாய்ப்பை இழந்து போனான். ஸோ என்ன ஆச்சு? அவனுக்கு கொடுக்கப்பட்ட வாய்ப்பை அவன் இழந்ததுனால அவன் பரலோக பாக்கியத்தையும் அவன் இழந்து போனான். அப்போ நம்மளுடைய வாழ்க்கையிலையும் அப்படித்தான், நமக்கு கொடுக்கப்படுகின்ற எச்சரிப்பு, இதை நாம் கவனமாக கவனித்து பணத்தின் மேல் நம்முடைய கான்சன்ட்ரேஷன் இருக்கக்கூடாது. நம்ம நற்செய்கைகளை செய்கிறவர்களாக, நற்கிரியைகளை நம்மில் தொடங்கினவர் கிறிஸ்துவின் நாள் பரியந்தம் அதை நடத்தி முடிப்பார் என்ற நம்பிக்கை விசுவாசம் உடையவர்களாக வாழ வேண்டும் என்பது ஃபெலிக்ஸ் என்ற தேசாதிபதி மற்றும் பவுலினுடைய அந்த கான்வர்சேஷன்ல நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்றோம். God bless you and have a great day.